ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி பார்த்திங்கன்னா மண்டே மார்னிங் காலையில் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் என்னெல்லாம் ரெடி பண்ணுறேன் அப்படிங்கிறதான் உங்களை கூட ஷேர் பண்ணியிருக்கிறேன். நான் பார்த்திங்கன்னா நைட்டே எல்லாமே ரெடியாக எடுத்து வச்சதுனால மார்னிங் வந்து ஈஸியாக இருக்குது. காலையிலே டீலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு டீ போட்டு குடிச்சிட்டு அப்புறமா லஞ்சுக்கு எல்லாமே ரெடி பண்ணலாம். நைட் நான் என்னெல்லாம் ரெடி பண்ணி வச்சேன் அப்படிங்கிறத உங்களுக்கு சண்டே விலாகில் நான் போட்டிருப்பேன். அது பார்க்காதவங்க பாருங்கள். ஸ்நாக்ஸுக்கு பார்த்திங்கன்னா பயிறு ஊற வச்சுருந்தேன் நைட்டே. ஸோ அதை வேக வச்சு எடுத்துக்கலாம். இது கூட நம்ம வேறு எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம். பயிறு கூட உப்பு மட்டும் போட்டு நம்ம அப்படியே வேக வச்சு பசங்களுக்கு கொடுத்துடலாம். சாதத்துக்கு பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம அரிசி போட்டுக்கலாம். நேற்று வந்து கொஞ்சம் ஹெவியாக லஞ்ச் இருந்ததுனால இன்றைக்கி வந்து சிம்பிளாக தயிர் சாதம் தான். எப்போவுமே சண்டே வந்து நம்ம நான்வெஜ் அந்த மாதிரி நம்ம ஹெவியாக எடுத்துக்கிறதுனால மண்டே வந்து சிம்பிளான லஞ்சே வந்து நீங்கள் ரெடி பண்ணுங்கள். அப்போ தான் பசங்களுக்கும் கொஞ்சம் ஈஸியாக ஜீரணமாகிற மாதிரியான லஞ்ச் வந்து நீங்கள் பேக் பண்ணுங்கள். மேக்ஸிமம் ரசம், தயிர் சாதம் அந்த மாதிரி பண்ணுங்கள். நான் வந்து இன்றைக்கி தயிர் சாதம் ரெடி பண்ணுறேன். தயிர் சாதத்துக்கு தொட்டுக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு வறுவல் செஞ்சிட்ருக்கிறேன். இப்போ தயிர் சாதம் நான் எப்படி பண்ணுவேங்கிறத உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். சாப்பாடை கொஞ்சம் குழையாக வேக வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். அதில் பார்த்திங்கன்னா தயிர் கொஞ்சமாக தான் நான் ஆட் பண்ணுவேன். ஏன்னா நாங்கள் 3 பேருமே மத்தியானம் லஞ்சுக்கு தான் நாங்கள் இதை சாப்பிடுவோம். ஸோ இப்போவே ஃபுல்லாக தயிர் ஊற்றி வச்சிட்டோன்னா லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ரொம்ப புளிப்பேறிடும், சாப்பிட முடியாது. அதனால் கொஞ்சமாக தயிர் விட்டுட்டு நான் ஃபுல் அண்ட் ஃபுல் பாலை கொஞ்சம் திக்காக காய்ச்சி அதை தான் நான் விடுவேன். ஸோ மத்தியானம் சாப்பிடும்போது சூப்பராக க்ரீமியாக நல்லாயிருக்கும். ஸோ தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா எண்ணெய் விட்டுட்டு கடுகு, பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை, பெருங்காயம் இவ்வளோ தான் போட்டு தாளித்து விட்டுட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போ வந்து பசங்களுக்கு ஃபஸ்ட்டு லஞ்ச் பேக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு தயிர் சாதம் வைக்கிறேன். வச்சுட்டு இந்த மாதிரி டிஃபன் பாக்ஸ் வாங்குங்க. தயிர் லஞ்சுக்கு ஒன்று, அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு ஒன்றுன்னு தனித்தனியாக வாங்கினீங்கன்னா பசங்க கஷ்டப்படுவாங்க. இப்படியே மேலேயே வர்ற மாதிரி இருந்ததுன்னா பசங்க வந்து நம்மளுக்கும் ஒரே பாக்ஸில் முடிச்சுட்டு பசங்களும் ஓப்பன் பண்ணால் இதை எடுத்து வச்சுட்டு சாப்பிட்றதுக்கு அவங்களுக்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ கீழே தயிர் சாதம் வச்சுட்டு மேலே உருளைக்கிழங்கு வச்சுட்டேன். ஸ்நாக்ஸுக்கு பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம பயிறு வேக வச்சு வச்சுருக்கோம்ல, அந்த பயிரையும் நான் எடுத்து வச்சுக்கிறேன். எல்லாருக்குமே காலையிலையும் கொஞ்சம் சாப்பிட கொடுத்துருவேன், மத்தியானத்துக்கும் கொஞ்சம் நான் கொடுத்துருவேன். பயிர் பார்த்திங்கன்னா நல்லாவே வந்துருச்சு. பசங்களுக்கு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா லஞ்சு ஸ்நாக்ஸ் எல்லாமே பேக் பண்ணியாச்சு. பசங்களும் ரெடி ஆகிட்டாங்க, நானும் ரெடி ஆகிட்டேன். இனிமேல் நம்ம ஸ்கூலுக்கு போக வேண்டியதான். 2 பசங்களுக்கும் சேர்த்து ஒரே லஞ்ச் பேக்கில் தான் நான் வைப்பேன். 2 பேருமே ஒரே கிளாஸ் தான் படிக்கிறாங்க. அதனால் நான் 2 பேக்காக கொடுக்காம ஒரே பேக்லேயே ஃபஸ்ட்டு 2 பாட்டில் வச்சுருவேன். வச்சுட்டு 2 லஞ்ச் பேக்கு, ஏன்னா அது நம்ம மத்தியானம் தான் எடுப்போங்கிறதுனால அதை கீழே வச்சுட்டு ஸ்நாக்ஸ் தான் ஃபஸ்ட்டு எடுப்பாங்க. ஸோ அதனால் ஸ்நாக்ஸ் மேலே வச்சுட்டு லஞ்ச் டவலு, ஸ்பூனு எல்லாமே போட்டு நான் க்ளோஸ் பண்ணி வச்சுருவேன். இப்போ எனக்கு நான் பேக் பண்ணிகிட்ருக்கிறேன். எனக்கு பார்த்திங்கன்னா தயிர் சாதத்துக்கு மேலேயே உருளைக்கிழங்கு வச்சுட்டேன். அப்படின்னா மத்தியானம் சாப்பிடும்போது அந்த காரம்லாம் இறங்கி ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கும் பிடிக்குமான்னு சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.